Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்றைக்கி நம்ம ½ kgல தயிர் சேர்க்காமல் எப்படி சிக்கன் பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச சிக்கன் பிரியாணி தயிர் இல்லாமல் எப்படி ஒரு ½ kg அளவுக்கு செய்யறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்கும். அதே போல் நம்ம குக்கரில் செய்யும்போது எப்படி உதிரியாக செய்யலான்னு ஒரு சில டிப்ஸோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நாம் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக காஞ்ச பிறகு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, ஜாதிபத்திரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கின பிறகு இதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பார்த்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஈக்குவலாக நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு செய்யும்போது வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணுவோம், ஏன்னா தயிர் ஆட் பண்ணுற தொட்டு. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவலாக ஆட் பண்ணுறேன். என்னடா 2 வெங்காயம் ஆட் பண்ணிட்டு 3 தக்காளி ஆட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு வெங்காயம் வந்து நான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறதுக்காக பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா இலைகளும் ஆட் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே சமயம் நல்ல கலரிங் இருக்கும். பிரியாணிக்கு நம்ம எப்படி ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடுமோ அந்த அளவுக்கு கலரிங் சூப்பராக கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி வதங்கி வரும்போது இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி கூட வதக்கி விட்டோம்னா நமக்கு நல்ல ஃப்ளேவரும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி ஒரு 25% அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கூடவே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோடய நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சமாக அடிப்பிடிக்கும். ஸோ தக்காளி வதங்கின பிறகு நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 50% அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வருது பாருங்கள். இப்போ கலரே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினா இலைகளும் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். டோட்டலாக நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் எடுத்துருக்கோம். இந்த பாதி வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிட்டோம் வெங்காயத்தோட. மீதி பாதி இது போல் வதக்கும் போது ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாக ஆட் பண்ணும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா நமக்கு மேஷ் ஆகி வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே அலசி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ண உடனே அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம வீட்டில் எல்லாம் சேர்த்து அரைக்கிற மிளகாய்த்தூள். இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ½ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் எப்பவுமே குறைவாக ஆட் பண்ணால் தான் நமக்கு பிரியாணி கலர் நல்லாயிருக்கும். அடுத்த இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோம்பு தாளிக்கும் போதே முதலையே அப்படியே போட்டிருந்தா கூட இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து பவுடராக தான் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸி அலசின தண்ணி. இது 1 கப்பும் கூட 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல கலரிங் கொடுக்கும், காரம் குறைவாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய் பவுடர் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக மிக்சட் மிளகாய்த்தூளை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட நாம் தயிருக்கு பதில் ஆட் பண்ண வேண்டிய லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ½ லெமன் எடுத்திருக்கேன். அதை நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் 1 கிலோ செய்கிறதா 1 லெமன் கரெக்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சாதம் உதிரியாக வரதுக்காக 1 ஸ்பூனோ இல்லை ½ ஸ்பூனோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம்.
ஆனால் இன்றைக்கி நாம் இதில் தயிர் ஆட் பண்ணல, அதுக்காக ஆஃப் லெமன் ஆட் பண்ணுறேன். அதே போல் வெங்காயத்துக்கு ஈக்குவலாக தக்காளி ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம தக்காளி குறைவாக ஆட் பண்ணுவோம், பட் இன்றைக்கி நம்ம வெங்காயத்துக்கு ஈக்குவலாக ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடி லைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்படி வேக வச்ச பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர் மூடி ஓப்பன் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜில் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் கழுவி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு 10 நிமிஷம் தான். நம்ம பிரியாணி செய்ய குக்கர் வச்சு ஆரம்பிக்கும் போது அரிசியை கழுவி ஊற வச்சா போதும். இதுக்குன்னு தனியாக நம்ம ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் மறந்துட்டா கூட உடனே கூட கழுவி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்த பிறகு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4.25 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நீங்கள் மெஷர் பண்ணி டோட்டல் மெஷர்மெண்ட்டில் 3/4 டம்ளரோ இல்லை 1 கப் தண்ணியோ நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிரியாணி சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு டிப் என்னென்னா, அரிசி ஆட் பண்ண பிறகு குக்கர் மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா தண்ணி அதுலேயே நல்லா வடிஞ்சு அரிசி மேலே தெரிகிற அளவுக்கு நமக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அது மேலே நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணி குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இது போல் செய்யும்போது உங்களுக்கு விசில் விட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அதிகமாக விசில் விட்டோம்னா பிரியாணி குழஞ்சிரும், குறைவாக இறக்கிட்டோம்னா வேகாமல் இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ மட்டும் நீங்கள் வேக வச்சு குக்கர் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா செட்டில் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இது பிகினர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது, அரிசி உடையாமல், அதே சமயம் நமக்கு ரொம்ப அரிசியாக இல்லாமல் கரெக்டாக உதிரி உதிரியான பதத்தில் பிரியாணி இருக்குது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.